எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இந்த விளையாட்டு ஜாமானத்தை பெரும்பாலும் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விளையாட்டு ஜாமானத்தை சின்ன வயசுல எல்லாருமே விளையாண்டுருப்போம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி உட்டில் சக்கரை வாங்கலைனாலும் நம்ம ஒரு சோடா எடுத்து சோடாவோட மூடியில 2 ஓட்டையை போட்டு 2 பக்கமும் நூல் கட்டிடுவோம். இந்த பக்கமும் வர மாதிரி நூல் சென்டர்ல 2 பக்கமும் வர மாதிரி கட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரி கட்டிட்டு இதை சென்டர்ல வர வச்சு சுத்துவோம். இந்த மாதிரி நல்லா சுத்திட்டு இழுத்தோம்னா இந்த வீல் இந்த மாதிரி சூப்பரா ஸ்பின் ஆகும். இது நம்மளுக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் விளையாடுறதுக்கே. என்னடா ஏதோ கால் வலியை பத்தி வீடியோ போறாரு அப்படின்னு பார்த்தா என்னவோ விளையாட்டு ஜாமானத்தை காமிச்சு விளையாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வரக்கூடிய கெண்டைக்கால் வலி, தொடையில வரக்கூடிய வலி, குதிகால் வலி போன்ற எல்லா வலிகளுக்கும் பின்னணியில இந்த ஒரு சயின்ஸ் இருக்கு. அதனாலதான் இதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த மசில் கிராம்ப், லெக் கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெண்டைக்கால் வலி, குதிகால் வலி, பாத வலி எதனால ஏற்படுது, அதை எப்படி நம்ம வராம தடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். பொதுவா இந்த தசை பிடிப்பு அப்படிங்கிறது நம்ம கால்கள்ல தான் மெயினா ஏற்படும். முக்கியமா நம்மளோட கெண்டைக்கால் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டிக்கு பின்னாடி இருக்கிற பகுதியில தான் மெயினா நம்மளுக்கு இந்த தசை பிடிப்பு ஏற்படும். அதுக்கப்புறமா நம்ம தைஸ்ன்னு சொல்லக்கூடிய தொடை பகுதியில் ஏற்படும். பட் முக்கியமான பகுதி இந்த கெண்டைக்கால் பகுதி தான். ஃபர்ஸ்ட் இந்த கெண்டைக்கால் பகுதியில் ஏற்படலாம், இல்லைன்னா இங்க தொடைப்பகுதியில் முன்பக்கம் ஏற்படலாம், இல்லைன்னா மூணாவது இந்த பக்கம் இந்த தசை பிடிப்புகள் ஏற்படலாம். கீழே குதிகாலையும் நம்மளுக்கு இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வலிகள் ஏற்படலாம். ஸோ இதுதான் 4 முக்கியமான இடங்கள் நம்மளுக்கு தசைப்பிடிப்புகள் ஏற்பட்டு மசில் கிராம்ப் ஆகி வலி வரதுக்கான காரணம். எதனால இது கிராம்ப்ஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா ஒவ்வொரு தசையுமே லட்சக்கணக்கான தசை இலைகள் கொண்டது தான் ஒவ்வொரு மசிலும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு மசிலோட படத்தை வரைகிறோம் பாருங்களேன். பொதுவாக ஒரு மசில்ங்கிறது எப்படி இருக்கும்னா இப்படிதாங்க இருக்கும். ஒரு மசில் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். இந்த மசில் எப்படி நம்ம உடம்புல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு போன் இருக்கும், 2 போன் இருக்கும். இந்த இடத்துல டிபியா, ஃபிபுலா அப்படின்னு இருக்கும். இங்கெல்லாம் சின்ன சின்ன போன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு பெரிய போன் இருக்கும், ஃபீமர் அப்படின்னு இருக்கும். ஆக நம்ம தசைகள்லாம் எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னா, இந்த போன் இந்த எலும்போட இந்த முனையில போய் அட்டாச் ஆகும். அதே மாதிரி முட்டியில் இருக்கிற எலும்புல போய் இன்னொரு முனை அட்டாச் ஆகும். 2க்கு நடுவுல தசை இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல தசைகள் இருக்கும். இந்த தசைகளோட அமைப்பு அப்படிங்கிறது பொதுவாக இப்படிதான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு தசைகள்லையும் இந்த மாதிரி இலைகள், மசில் ஃபைபர்னு சொல்லுவோம், தசை இலைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மசில் இலைகள்லாம் ஒரு முனை ஒரு எலும்போட இந்த பக்கம் அட்டாச் ஆயிருக்குன்னா இன்னொரு முனை எலும்போட இந்த பக்கம் அட்டாச் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் இங்க காஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெண்டைக்கால் பகுதியிலுமே முட்டியோட ஒரு பகுதியில் மசில் தசை அட்டாச் ஆகிருக்கலாம், இன்னொரு பகுதி கீழே இருக்கிற பகுதியில் அட்டாச் ஆயிருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளோட தசைகள் அமைப்பு இருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்கும் இந்த கெண்டைக்கால் வலி அப்படிங்கிறது ஏற்படுறது இல்லை. நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் செய்யறோம், முக்கியமா இந்த உடற்பயிற்சி செய்யறவங்க, கர்ப்பகாலம் இருக்குன்னு கர்ப்ப காலத்துலலாம் அதிகமான இந்த கால் வலி ஏற்படும், கெண்டைக்கால் வலி, குதிகால் வலி போன்றவை ஏற்படும். உடம்புல நீர் சத்து இல்லாம ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிட்டோம், நிறைய வேத்து போய் நிறைய எக்ஸசைஸ் பண்ணி வேத்து போய் ரொம்ப உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கு. இது ஒரு தியரி தான். சோ இந்த மாதிரி சமயத்திலயோ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த தசைகள் நல்லா வேலை செஞ்சிட்டு இருக்கும். இப்ப தசைகள் வேலை செய்யறதை தான் நான் சுத்துற மாதிரி காமிச்சேன். இப்ப தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வைங்களேன். இப்ப ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்படி ஓடும்போது இந்த தசைகள் வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்ப தசையோட அமைப்பு இப்படி இருக்குங்கிறத உங்களால பார்க்க முடியுது இல்லையா? இப்ப தசை நடுவுல இருக்கு, 2 பக்கமும் எலும்புகள்ல போய் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த தசைகள் இப்போ வேலை செய்யும் போது இப்போ கண்டினியூஸா வேலையிலேயே இருக்கு. ஆனா நம்ம நைட் படுத்திருக்கும் போது என்ன ஆகுது, நம்ம ரெஸ்ட்ல இருக்கிறோம் நைட்ல. ஆனா அந்த மாதிரி ரெஸ்ட்ல இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பயங்கரமா மசில் கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பயங்கரமா சுத்த ஆரம்பிக்குது. ஆனா மசில் தசைகள் சுருங்க ஆரம்பிக்குது. அப்படி சுருங்கும் போது தான் நம்மளுக்கு அதீதமான வலி ஏற்படுது. எதனால இந்த தசை சுருக்கம் ஏற்படுது, திடீர்னு தசை சுருக்கம் ஏற்படுது இப்படி கால்கள்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா இப்ப ஆராய்ச்சிகள் மூலமா கண்டுபிடிச்சிருக்க காரணம் ஃபயரிங் ஆஃப் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த தசைகளுக்கெல்லாம் ஆர்டர் எங்க இருந்து வருது, மேல இருந்து வருது. இங்க இருந்து ஆர்டர் வருது, நீ ஓடு அப்படின்னா இந்த கட்டளை இங்க இருந்து வருது. அந்த கட்டளையை தான் இந்த தசைகள் செயல்படுத்துது. சோ இந்த கட்டளைகள் வரும்போது மசில் ஓடணும் அப்படின்னா உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த தசைகள் சுருங்கி விரிவடையும். அப்போ நம்ம அந்த ஓட்டத்துக்கு தயாராயிடுது, தசைகள் நம்ம ஓடுறோம். ஆனா தூக்கத்துல நம்ம திடீர்னு தூங்கிட்டு இருக்கோம், அப்போ திடீர்னு கட்டளை வரும்,
மேல இருந்து கட்டளை வரும், நீங்க ஓட ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு கட்டளை, இதுக்கு பேர் தான் மிஸ் ஃபயரிங் ஆஃப் நியூரான் சொல்லுவோம். திடீர்னு ஃபயரிங், திடீர்னு கட்டளைகள் வேகமா வந்துட்டு இருக்கு மூளையில இருந்து, நீங்க வந்து தசைகளை சுருக்க ஆரம்பிங்க அப்படின்னோட ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற தசைகள்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சுருக்கம் தான் வந்து மசில் கிராம்ப்ஸ் சொல்லுவோம். பயங்கரமான வலி ஏற்படுது. சில சமயம் இது ரொம்ப அதிகமா இருக்கும்போது குறக்கலை பிடிக்குது அப்படிம்போம். அதான் வந்து மசில் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும், அதுதான் வந்து குறக்கலை பிடிக்கிறது அப்படிங்கிறது. தசை நல்லா இறுக்கிடும், அதுதான் வந்து மசில் ஸ்பாசம் அண்ட் மசில் கிராம்ப்ஸ். ஸோ இது ரெண்டும் ஏற்படும், இரவு நேரத்தில் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி தான் அது ஏற்படுது. இது இந்த முறையில் தான் அது ஏற்படுது. ஆக நாம் இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது எப்படி தவிர்க்கலாம், எப்படி குறைக்கலாம், வலி வரும்போது இல்லை வலி ஏற்படாமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ எப்படி அது வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி சிச்சுவேஷன், எப்பெல்லாம் அது காமனாக இது ஏற்படுது இந்த கால் வலிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கர்ப்பிணி பெண்களுக்கு 40% கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க கர்ப்ப காலத்தில் இந்த கால்வலி, மசில் கிராம்ப், தசைப்பிடிப்பு ஏற்படுது. அடுத்து உடற்பயிற்சி செய்யறாங்க, நல்லா ஹெவியா வெயிட் தூக்குறாங்க, இல்லனா வந்து ரொம்ப ஓடுற மாதிரி சில விளையாட்டுகள் இருக்கு பாத்தீங்களா, ஃபுட்பால், பாஸ்கெட் பால், கால்பந்து, கூடைப்பந்து போன்ற விளையாட்டுகள் விளையாடுறாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப நேரம் தொடர்ந்து அது ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்கள வந்து ஒரு 60% பேருக்கு, 100 பேர் விளையாண்டாங்கன்னா 60 பேருக்கு கண்டிப்பா இந்த மசில் கிராம்ப், நைட்ல ஏற்படக்கூடிய அந்த தசை பிடிப்பு கண்டிப்பா ஏற்படும். ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம், கால சமணகால் போட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம்லாம் தடைபடும் பாத்தீங்களா, அதனால கூட நம்மளுக்கு தசைப்பிடிப்பு ஏற்படலாம். அடுத்து வந்து வெயில் காலத்துல வந்து அதிகமான வெப்பம் நிலவும் இல்லையா, அந்த அதிகமான வெப்பத்துல நம்ம வெளியே விளையாடுறோம் இல்ல நடக்கிறோம், அதிகமான வேலை செய்யறவங்க போது அதிகமா வேர்க்கும், வேர்த்து வந்து நீர்ச்சத்து குறையும், அதான் டீஹைட்ரேஷன். அந்த மாதிரி சமயத்திலும் இந்த தசைப்பிடிப்புகள் ஏற்படலாம். ஆனா இது எல்லா காரணங்கள் இருந்தாலுமே நீர் குறைதல், உடற்பயிற்சி, எல்லா உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கும் எல்லாருக்குமே வருதான்னு கேட்டீங்களா, வருது இல்ல, சில பேருக்கு தான் வருது. சோ ஒரு முக்கியமான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஃபேமிலி ஹிஸ்டரி. குடும்பத்துல மத்தவங்க யாருக்காவது இந்த மாதிரி தசைப்பிடிப்புகள் அடிக்கடி ஏற்படுறவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ப்ரூவ் பண்ணப்பட்ட தியரி. சோ இதெல்லாம் வந்து பொதுவான காரணங்கள். ஆனா சில அரிதான காரணங்கள், ரேர் காசஸ் இருக்கு. இப்ப மருந்துகள் சாப்பிடறதுனால சைடு எஃபெக்ட் ஏற்படலாம், சர்க்கரை நோய் இருக்கு, இதய நோய் இருக்குன்னா ஏற்படலாம், புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரத்த நாளங்கள்ல சுருங்கி பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ்னு ஒரு விதமான வியாதி வரும், அவங்களுக்கு ஏற்படலாம். கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, இல்ல மூட்டு தேய்மானம் இருக்கு. இந்த கால் மூட்டு தேய்மானம் இருக்குன்னா நான் தான் சொன்னேன்ல, மசில் போய் அட்டாச் ஆகிற இடம் வந்து மூட்டுல தான் போய் அட்டாச் ஆகுது. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த மூட்டை தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால மிஸ் ஃபயரிங், அதனால வந்து நரம்புகளுக்கு தேவையில்லாத சிக்னல்கள் வரலாம். அப்புறம் பார்க்கின்சன் வியாதிகள் போன்ற அரிதான கண்டிஷன்லயும் கூட இந்த மாதிரி தசைப்பிடிப்புகள், கால்வலி, குதிகால் வலி ஏற்படலாம். அடுத்து நான் இந்த கால்வலி வராம இருக்கிற சில எக்ஸசைஸ் செஞ்சு காமிக்க போறேன், என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கறதையும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி எப்ப வந்து நம்ம டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த வலி, கால் வலிங்கிறது ஒரு இடத்துல இல்லாம இந்த தசைப்பிடிப்புங்கிறது பகுதியா பரவுது, உடம்போட மற்ற பகுதிகளுக்கு பரவுது அப்படின்னாலோ, இந்த தோலோட நிறம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு, கூடவே வலியும் வருது அப்படின்னாலோ, கால்கள்ல வீக்கம் அடைஞ்சிருக்கு, பயங்கரமான வீக்கம் இருக்கு அப்படின்னாலோ நீங்க வந்து கண்டிப்பா டாக்டர் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த எக்ஸசைஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சிடக்கூடாது, ஃபர்ஸ்ட் டாக்டரை பார்க்கணும். அதுக்கப்புறமா இப்ப நான் சொல்லி தரக்கூடிய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப அடுத்து கால்வலிகள் நைட்டு அடிக்கடி ஏற்படுது, நல்ல தசைப்பிடிப்புகள் இருக்குன்னா எப்படி வராம தடுக்கலாம்? சோ இந்த கால்வலியை குறைக்கிறதுக்கான மிக மிக முக்கியமான விஷயம் மாத்திரைகள் கிடையாது, இந்த ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லக்கூடிய நம்ம தசைகளை வந்து, இப்போ இது ஒரு தசை, இந்த தசையை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரெச் பண்றோம்னு வைங்களேன். ஸோ நம்ம இப்போ இந்த என்னோட கைப்பகுதியில் நிறைய தசைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் என் கையை திருப்பும் போது இந்த இடத்துல இருக்கிற தசைகள் ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அப்போ இழுக்கப்படுது. அப்படி இழுக்கப்பட்டு அந்த இழுக்கப்பட்ட நிலையில நாம வந்து ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம் அதே பொசிஷன்ல வச்சுட்டு திருப்பி அதை ரிலீஸ் பண்றோம், ரெஸ்ட் கொடுக்குறோம், 2 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்குறோம், திருப்பி அதே மாதிரி இந்த தசைகளை இழுக்கிறோம். ஸோ இதே விஷயத்தை தான் நம்ம கால்களில் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங், அந்த தசைகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் காட்டக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது அந்த தசைகள் இழுக்கப்பட்டு ஒரு 2 நிமிடம் அந்த பொசிஷன்ல இருந்து திருப்பி அந்த தசைகள் ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நைட்ல ஏற்படக்கூடிய அந்த மிஸ்ஃபயரிங் ஆஃப் நியூரான் நடக்காது, கால்வலிகள் ஏற்படாது. சோ நம்மளுக்கு தசைப்பிடிப்பு, கால்வலிக்கு, குதிகால் வலிக்கு தேவையான மிக முக்கியமான விஷயமே ஸ்ட்ரெச்சிங் தாங்க. ஆனா ஸ்ட்ரெச்சிங் பண்றதுக்கு முன்னாடி, அதை செஞ்சு காமிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம வந்து தண்ணீர் எப்பவுமே நல்லாவே குடிக்கணும் இந்த மாதிரி சமயத்துல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நீர் குறையறதுனால ஏற்படலாம். இப்ப வெயில் காலத்துல வேலை செய்யறோம், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தண்ணீர் நிறைய குடிக்கணும். முக்கியமா மது அருந்துதல் அப்படிங்கிறது இதை
வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி நைட்ல காஃபி குடிக்கிறது கூட நம்ம தவிர்த்திடணும். கெஃபின் கூட இந்த விஷயத்தை அதிகப்படுத்தும் கால் வலியை. அதனால நைட்ல காஃபி குடிக்கிறத தடுத்துடணும். முக்கியமா நம்ம அணியக்கூடிய அந்த செருப்போ ஷூவோ அது கரெக்டான சைஸ்ல இருக்கணும். இதுவே பாதி பிரச்சனையை நம்மளுக்கு குறைச்சிருங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோலயே காமிச்சிருக்கிறேன் எப்படி கரெக்டா அந்த செருப்புகளை தேர்ந்தெடுத்து வாங்கணும் அப்படிங்கறத. ஏற்கனவே கால்வலி குறித்த ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதுல வந்து இந்த செருப்புகள் குறித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். எந்த மாதிரி செருப்புகள்னு ஒரு செருப்பையே காமிச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வேணா அந்த வீடியோவை பாருங்க. கரெக்டான சைஸ்ல நம்ம கால்களுக்கு பொருத்தமான வகையில போடுறதுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அடுத்து இந்த உடற்பயிற்சிகள் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி லைட்டா வாக்கிங், ரொம்ப பயங்கரமான ஒரு 20-25 நிமிஷம் வாக்கிங்லாம் கிடையாது, நார்மலான நடைப்பயிற்சி, மிதமான நடைப்பயிற்சி பண்ணலாம். இன்னொன்று மிதமான வெந்நீர் குளியல், மிதமான ஒரு அந்த தண்ணீர், அந்த சூடான தண்ணீர் அந்த தசைகளில் படும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரத்த ஓட்டம் அதிகரிக்குது. அன்னைக்கு கண்டிப்பாக நைட்டு வந்து கால் வலி வராது அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இப்போ வலி வந்துருச்சு, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வலி இருக்கு அப்படின்னா வந்து நம்ம இந்த உடனே வந்து நம்ம எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு லைட்டாக நடக்கணும். இப்படி கொஞ்சம் தூரம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த வலி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த மாதிரி வலி இருக்கும்போது ஜஸ்ட் நடந்தாலே நம்மளுக்கு வலி முடிஞ்ச அளவு குறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து இப்படி வலி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா செவத்துக்கிட்ட இருக்கணும். இப்போ இந்த காலில் வலி இருக்கு அப்படின்னா இந்த காலை ஃபர்ஸ்ட் ஒரு 2 அடி செவத்துல தள்ளி நினைக்குங்க. இந்த காலை வந்து இப்போ 45 டிகிரி கோணத்துல நான் இப்போ செவத்து மேலே வச்சிருக்கிறேன். வச்சுட்டு என்னோட கைகளை இங்கே வச்சுட்டு என்னோட இடுப்பு பகுதியை வச்சு இப்போ நம்ம வந்து செவத்தை நோக்கி தள்ள போகிறேன். இப்படி நான் தள்ளும்போது நல்லாவே என்னோட இந்த காஃப் பகுதியில் நல்லாவே ஸ்ட்ரெச்சு தெரியுது. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவு செவத்தை நோக்கி நம்ம இடுப்பு தள்ளணும். மெயினாக நம்மளோட இடுப்பை தள்ளிட்டு முன்னாடி போகணும். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி வந்துட்டு மறுபடியும் அடுத்த காலுக்கு அதே மாதிரி 45 டிகிரி கோணத்தில் வச்சு நம்ம இடுப்பை முன்னாடி தள்ளணும். அப்போ நம்மளுக்கு கால்களில் ஸ்ட்ரெச்சை நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம பெட்ல படுத்துட்டு இருக்கும்போதே நம்ம கால்கள் இப்படி இருக்கு, நேராக படுத்துட்டு இருக்கிறோம். நம்ம கால்கள் இப்போ மேலே சீலிங்கை பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம பாதங்கள் அப்படிங்கும்போது நம்ம பாதங்களை பின்னோக்கி கொண்டு வரணும். முடிஞ்ச அளவு நம்ம பாதங்களை பின்னோக்கி கொண்டு வரணும். படுத்துக்கிட்டு செஞ்சு காமிச்சிருப்பேன், டைம் இல்லாததுனால நான் ஜஸ்ட் கையில் இதை காமிக்கிறேன். இதே காலை கற்பனை பண்ணி பாருங்களேன், 2 காலையும். ஸோ இந்த மாதிரி கால்களை இப்படி பின்னாடி கொண்டு வர்றது ஸ்ட்ரெச் பண்ணும். நம்மளோட காஃப் பகுதி, நம்மளோட தொடை பகுதி எல்லா தசைகளையுமே ஸ்ட்ரெச் பண்ணும். இந்த மாதிரி நம்ம கால்களை பின்னாடி கொண்டு போகும்போது அதே மாதிரி கால்களுக்கு அடியில் தலகாணி வச்சு கால்களை மேலே வச்சு நம்ம தூங்குறது என்னைக்குமே பெஸ்ட். அதே மாதிரி இப்படி நம்ம ஸ்ட்ரெச் இப்படி பின்னாடி பாதங்களை கொண்டு போகலாம். அதே பொசிஷன்ல நம்ம அப்படியே காலை மேலேயும் தூக்கலாம். எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தூக்கி திருப்பி கீழே கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து காஃப், இங்க இருக்கிற காஃப் மசில், கால் மசில் ஸ்ட்ரெச் ஆகும். தொடை மசில்ஸ், கீழே இருக்கிற தொடை மசில்ஸ், மேலே இருக்கிற தொடை மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். அதனால வந்து நம்மளுக்கு உடனடியாக பெயின் குறையும். ஸோ அதே சமயம் அந்த பெயின் வரும்போது இன்னும் அதிகமாக இருக்குன்னா ஐஸ் வாட்டர், ஹாட் வாட்டர், இது ரெண்டையும் மாற்றி ஐஸ் ஒத்தடம், சுடுதண்ணீர் ஒத்தடம், சுடுதண்ணீரில் டவலை நினைச்சு சுடுதண்ணி ஒத்தடம், அடுத்து ஐஸ் கட்டிகள், துண்டுல சுத்தின ஐஸ் கட்டிகள் மேலே வச்சுட்டு திருப்பி சுடுதண்ணி, திருப்பி ஐஸ் கட்டிகள், இப்படின்னு மாற்றி வச்சோம்னாலும் அந்த வலி உடனடியாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக இரவு நேரத்தில் நம்மளுக்கு வலி ஏற்படும் போது நம்ம பண்ண வேண்டியது இதுதான். நம்ம கால்களை மேல் நோக்கி படுத்தவாறு எப்பவும் தூங்குங்க. வலி ஏற்படும் போது கால்களை ஸ்ட்ரெச் பண்ணுங்க, மேலே தூக்குங்க. குறையிலன்னா எந்திரிச்சு போய் செவத்துக்கிட்ட நின்று ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, கண்டிப்பா வலி குறையும். பட் வலி வராமையே தடுக்கணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சின்னதா ஒரு சின்ன எக்ஸசைஸ், நடைப்பயிற்சி, இல்லைன்னா சைக்கிள் கூட ஒரு 5 நிமிஷம் சைக்கிள் ஓட்டிட்டு கூட வந்து படுத்து தூங்குங்க. கண்டிப்பா வராது. ஏன்னா அந்த மசில்ஸ் இழுக்கப்படுது, ஸ்ட்ரெச் ஆகப்படுது. அதனால வந்து உங்களுக்கு கண்டிப்பா நைட்ல இந்த கால் வலி ஏற்படாது, குதிகால் வலி கூட ஏற்படாது. இந்த ஸ்ட்ரெச்சிங் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது. மற்றபடி நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா ஏற்படாது. இதுக்கு வந்து மாத்திரை வந்து தீர்வே கிடையாது. எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ கால்வலி இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.